அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விருச்சகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ராசியான 8ஆம் வீடான விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார் குரு. சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது இருக்காங்க. இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், குரு பயிற்சி நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல்லையோ பணப்பிரச்சனையிலையோ இருக்கீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி நடந்து இப்போ பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடந்தது. இப்போ உங்கள் குரு வந்து உங்கள் ராசி நேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வை முழுமையான வீச்சில் அந்த நேருக்கு நேராக உங்களுக்கு, அதாவது 5ஆம் பார்வையே உங்களுக்கு ராசி பார்த்துருவார். அவர் நேரடி பார்வை 7ஆம் பார்வையே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையே உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாமே ஒரு சிறப்புங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து முழுமையான ராஜயோகத்தை செய்யக்கூடிய ராஜயோக கிரகம், ராஜயோகாதிபதினு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் அதிபதியாக வருவார். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக வந்துடுவார். பணத்தை கொடுக்குற கிரகம் அவரு தான். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமும் குரு தான். இப்போ 5ல் சனி இருக்கார். இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தான். இப்போ பொதுவாக 5ல் சனி வந்தாலே என்ன பண்ணுவாங்க, ஞாபக மறதி இருக்கும், ஒரு தெளிவான மைண்ட் இருக்காது, குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கவலை மனக்கசப்பு இருக்கும், குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், வயிறு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஹெல்த் ரிலேஷன் சம்மந்தமான சில பாதிப்பு, அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். ஏதோ ஒன்று வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஏதோ ஒன்று உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒன்று போட்டு ஒரு வழி பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல சனி இருந்து மனக்குழப்பத்தை கொடுத்துருப்பார் சனி வந்து. சரிங்களா? 5ஆம் இடங்கிறது மைண்டு. இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. சரிங்களா? நிறைய விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள், இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக போகிறீங்க. அப்படியே ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையான அந்த அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, தடுமாற்றத்தில் இருந்திருப்பீங்க. இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு ரூட்டு மாதிரி ஒரு வழி காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார். நல்ல ஒரு வழி காமிப்பார் இந்த குரு. ஏன்னா 9ல் இருக்க குரு உங்கள் ராசி பார்ப்பார். ராசிங்கிறது மனம், உடல். அப்போ உங்கள் மனசு தெளிவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம், உங்கள் உடல் அமைப்பு தெளிவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம், ஹெல்த் பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறீங்கன்னு அர்த்தம், உங்கள் எண்ணங்கள் சிந்தனையெல்லாம் கரெக்டாக தெளிவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, பயன்படுத்திக்கிங்க. இந்த குரு வந்து 9ல் இருக்க குரு பாக்கிய குருவாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் உங்களுக்கு. பொதுவாக 9ல் குரு வந்துட்டு என்ன ஆரம்பிப்போம்னா ஒரு லாங் ட்ராவல் சக்ஸஸ் ஆகும். உயர்கல்வி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு உண்டான அந்த கல்வி இது சக்ஸஸ் ஆயிரும். நல்லபடியாக நல்ல கல்வியாக தேர்ந்து படிப்பீங்க, அதுலேயும் வெற்றி பார்த்துருவீங்க, அதுலேயும் சக்ஸஸ் தான். தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும். அப்பாவோட பூர்வீக சொத்து வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும், முன்னோர்களோட சொத்து கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டங்க 9ஆம் இடங்கிற அதிர்ஷ்டம், பாக்கியம், கொடுப்பனை. அந்த இடத்துல குரு இருந்து என்ன பண்ணுவார், நல்ல விஷயங்களாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு தொழில், நல்ல திருமணம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல ஒரு சம்பளம், பதவி உயர்வு, இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே. இதெல்லாமே அந்த 9ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால, அது முயற்சி ஸ்தானத்தையும் 3ஆம் இடத்தை வந்து நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி, முயற்சி சக்ஸஸ் ஆகிருக்காது. நீங்களும் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணியிருப்பீங்க. ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணாங்களோ வெற்றி பார்த்துருப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு 4 தடவை 10 தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, எந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய, முயற்சி நல்லபடியாக உங்களுக்கு பலிதமாகக்கூடிய, முயற்சி நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு முயற்சியில் வெற்றி கொடுத்துருவார், ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார், தைரியத்தை கொடுப்பார், உங்களுக்குள்ளேயே ஒரு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடச்சிரும். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கொடுப்பார் கண்டிப்பாக. ராசி பார்க்கக்கூடிய குரு மனத்தெளிவு கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சிந்தித்து செயல்பட போகிறீங்க, ஒரு தெளிவாக ஒரு பிரைட்டான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க, நரக வாழ்க்கையிலேருந்து வெளிவர போகிறீங்கன்னு அர்த்தம் விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை கேட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில மாற்றங்கள் நடக்குங்க, சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும், சில நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்களுக்கு. அடுத்த நல்ல மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அது 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த குழப்பங்கள், அந்த தடுமாற்றத்திலிருந்து சனி மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால
இந்த தடுமாற்றம், அந்த குழப்பத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் வெளிய வந்துருவீங்க. ஒரு சில பேத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5ல் இருக்க சனி வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மனக்கசப்பு குடுத்திருப்பார். குழந்தைகளோட பிரச்சனை, குழந்தைகள ஒரு சில பேத்துக்கு இல்லாம இருக்கும். குழந்தைகளுக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. நெறைய பரிகாரம் அந்த கோயில், இந்த கோயில் எங்கெங்கேயோ போய் முயற்சி பண்ணியிருப்பீங்க. எதுவும் சக்சஸே இருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி கிடைக்கக்கூடிய, ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அதனால ஒரு நல்ல ஒரு காலம் தாங்க இந்த காலம். சரிங்களா? திருமணமே ஆகாம இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. ஏன்னா, அந்த குரு வந்து 9ல் இருந்தாலே சுப விஷயங்கள ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாவே குரு வந்து பாருங்க 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9, 11ஆம் இடம். இந்த இடத்துல குரு வந்துட்டாலே நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் நடக்கும். அதுதான் ஏன்னா 12 இடத்துல இந்த 5 இடத்துக்கு தான் குருக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டத்த அள்ளி தருவார். திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, முயற்சி சக்சஸ் ஆகுறது, தொழில்ல முன்னேற்றம் பார்க்குறது, கையில பணமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் இன்கிரீஸ் ஆகுறது, பணம் கைக்கு வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அப்ப கையில இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணம் புழக்கம் அதிகமா இருக்கும். சரிங்களா? கடன் ரொம்ப அதிகமா வச்சிருக்கவங்களுக்கு கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இந்த வருஷம் கம்மியாகுங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் யார் மூலமா ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்க ராகு மட்டும் அப்படியே அம்மாவோட ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்பு, இது மாரி சில விஷயங்கள் குடுப்பாரு. கும்பத்தில இருக்க ராகு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் குடுப்பாரு. ஆனா வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது இதுக்கெல்லாமே ஒரு பிரம்மாண்டமான சில விஷயங்கள ஏற்படுத்தி குடுப்பார். 10ல் இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் மாற்றம். ஏன்னா இந்த வருஷம் டிசம்பர் லாஸ்ட்டு தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். ஆனா இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில்ல மாற்றம், வேலையில மாற்றம், தொழில்ல முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம், பதவி உயர்வு, சேலரி இன்கிரிமெண்ட் நெறைய க சம்பாதிக்காம இருக்கவங்கலாம் நெறைய சம்பளத்த பார்க்க சம்பளம் வாங்கி நெறைய பணத்த கையில பார்க்க போறீங்க. இது எல்லாமே இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா, இது எல்லாமே இந்த குரு 9ல் இருக்க குரு, அது சனி தடங்கல் பண்ணிட்டு இருக்க சனி மேலயும் பார்வை இருக்கிறனால, 5ஆம் இடத்தையும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அவர் இருக்கிற இடமே ஒரு நல்ல பாக்கியஸ்தானத்தில இருக்கிறனால, அது உங்க ராசியும் பார்க்கறனால 1, 5, 9 கனெக்ட் ஆகுறனால, கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா பொதுவாவே வந்து 1, 5, 9ல குரு கனெக்ட் ஆயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான விஷயங்கள், தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்க வேண்டிய நேரத்தில, கிடைக்க வேண்டிய டைம்ல கரெக்ட்டா கிடைக்கும். அது உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி அவரு தான். பணத்த குடுக்குற கிரகமும் அவரு தான். குழந்தைய குடுக்குற கிரகமும் அவரு தான். அப்போ வருமானமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. குழந்தை அமைப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல திருமண வாழ்க்கை இதெல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனால கவலையப்படாதீங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நெறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்களாச்சும் நடக்குங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே படிப்படியா முன்னேறக்கூடிய இந்த வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்க என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்கங்க. நீங்க வந்து விசாக நட்சத்திரமா, அனுஷமா இல்ல கேட்டை நட்சத்திரமா, என்ன தசாபுத்தி போகுது, உங்க வயசு என்ன, உங்க ஏஜ் என்னன்னு பாருங்க முக்கியமா. வயதுக்கு தகுந்த மாரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாரி நடக்காது. இப்போ கோச்சார பலன் இப்போ வான் மண்டலத்தில வானத்தில கிரகங்கள் நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. உங்க ஜாதகத்திலும் நல்லா இருக்கணும்ல. உங்க ஜாதகத்தில நல்லா இருந்தா தான் சில விஷயங்கள் நடக்கும். ஜாதகத்தில நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடக்காம இருந்து, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா, சில பிரச்சனைகள், தடங்கள் வரதாங்க செய்யும். இப்ப ஜாதகமும் நல்லா இருந்து, கோச்சார பலன் வான் மண்டலத்தில கிரகம் நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா கஷ்டம் இல்லாம ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான, ஒரு அருமையான வாழ்க்கை தான் வாழப்போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதனால உங்க பிறப்பு ஜாதகத்த ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. அதில தான் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அத பார்த்தா தான் தெளிவா சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.